அப்போ இந்த சுனாமின்ற அழிவெல்லாம் இதில் வர்றது தான். ஆமாம்மா, எல்லாம் சுனாமின்றது இன்னும் கொஞ்சம் நம்முடைய பாவங்கள் அதில் இருக்குது. அது கடவுளால் உருவாக்கப்பட்ட சுனாமி கிடையாது. அது நான் சொன்ன மாதிரி அந்த நீரில் நம்ம வந்து பொல்யூஷன் அதெல்லாம் நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்டல்ஸ் மாறி போகுது. கிறிஸ்டல்ஸ் மாறின உடனே வாட்டருடைய கம்போசிஷன் மாறி போகுது. கம்போசிஷன் அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும், உடனே அது மாதிரி வருது. ஸோ அது அல்டிமேட்லி கடவுள் கொடுத்த ஒரு அபாயம் அல்ல, மனிதனே தன்மேல் உருவாக்கி கொண்ட ஒரு அபாயம். சரியா? அடுத்து தேங்க்யூ ஃபாதர். எனக்கு என்ன டவுட்டுன்னா, யோனாவை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்து யோனாவை பற்றி 3 இடத்துல சொல்லியிருப்பார். நான் வாசித்திருக்கேன், லூக்காவிலையும் மத்தேயுலையும். அது எதனால? கரெக்ட் சிஸ்டர், அது நான் என்னுடைய உரையிலே சொல்லியிருக்கணும், அது மறந்து போச்சு. இப்பொழுது நீங்கள் அந்த கேள்வி கேட்டதால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது கடவுள் லூக்காஸில் சொல்கிறாரு, எப்படி யோனா நினிவே நகரத்தின் மனமாற்றத்தின் அடையாளமாக இருந்தாரோ அதை போல இயேசுவாகிய நானும் புதிய தலைமுறையின் மனமாற்றத்திற்கு அடையாளமாக இருப்பேன். அந்த புத்தகத்தின் இம்பார்ட்டன்ஸ் தான் அது. எவ்வளவு அருமையான புத்தகம் என்று இயேசுநாதர் புரிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் விவிலியத்தில் 3 இடத்துல 3 கொட்டேஷன் அதை பற்றி எடுத்து சொல்லார். தட் மீன்ஸ் அந்த புத்தகம் அவர் ரொம்ப லைக் பண்ணியிருக்காரு, மனப்பாடமாக வாசிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியுது. ஸோ அவருடைய ஆன்மீகத்தில் இந்த புத்தகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால் நாமும் அந்த புத்தகத்தை வாசிச்சோம்னா ஆண்டவராகிய இயேசுடைய ஆன்மீகத்தில் ரொம்ப க்ளோஸாக நம்ம வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது சொல்கிறாரு, மத்தேயு 16வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், எப்படி யோனா மீனின் வயிற்றில் 3 நாட்கள் இருந்தாரோ அதை போல மனுமகனும் 3 நாட்கள் கல்லறையில் இருப்பார். அதையும் சொல்லியிருக்கார். கடைசியாக அதே மத்தேயு 16வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடைசி காலத்தில் தீர்வு நாளில் நினிவே மக்களுக்கு தண்டனை குறைவாக இருக்கும், இந்த தலைமுறையினருக்கு தண்டனை அதிகமாக இருக்கும். ஏனென்றால் நினிவே மக்களுக்கு எஸ்எம்எஸ் வழங்கப்பட்டது. அந்த எஸ்எம்எஸ்ஸை கேட்டு அவர்கள் செயல்பட்டார்கள். உங்களுக்கும் நான் எஸ்எம்எஸ் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை. பாருங்கள் எவ்வளவு முக்கியமான அந்த 3 கொட்டேஷன்ஸ் ஆண்டவராக இயேசு மனத்தில் வந்திருக்கு. மற்ற புத்தகங்களெல்லாம் அவர் கொஞ்சம் தான் கோட் பண்ணுறார், இந்த புத்தகத்தில் மட்டும் 3 டைம் கோட் பண்ணுறார். சரியா? ஓகே,